சத்தியமங்கலத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பஸ் நிலையத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் உத்தரவின் பேர் சப் இன்ஸ்பெக்டர் வாசு மற்றும் போலீசார் பஸ் நிலையத்திற்குள் சோதனை நடத்தினார்கள். அப்போது பஸ் நிலைய கழிப்பிடம் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த இருவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் வைத்திருந்த பேக்கை சோதனையிட்டனர். அதில் கஞ்சா 2 பண்டல்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் கர்நாடக மாநிலம் ஹின்சூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் மகன்கள் ராகுல், அமல் என தெரியவந்தது. தற்போது அவர்கள் கோவை சரவணம்பட்டியில் தங்கி வேலை செய்து வருவதாகும். ராகுலுக்கு பணம் தேவைப்பட்டதால் பலரிடம் பணம் கேட்டுள்ளார். கஞ்சா வியாபாரி ஒருவர் அவர்களை தொடர்பு கொண்டு கஞ்சா பார்சலை விற்பனை செய்து வந்ததால் பணம் தருவதாக தெரிவித்தார். இதையடுத்து விற்பனைக்காக கஞ்சா கடத்தி வந்ததும் தெரியவந்தது. அவர்கள் 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3,50,000 மதிப்பிலான 3 கிலோ 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கைதான 2 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பவானிசாகர் சத்தியமங்கலம் செய்தியாளர் ஆர். சிவகுமார்.